MCR Pure Cotton Club, formals and casual shirts. Summer holidays vandachu, நம்ம GT Holidays vandachu. South India's #1 travel brand. Meenakshi Faculty of Allied Health Sciences BSc Technology courses. Apply now. வணக்கம். உலகமெங்கிலும் நிறைந்திருக்கும் கலாட்டா டிவைன் தமிழ் நெஞ்சங்களுக்கு அடியேன் சுபாஷ் பாலகிருஷ்ணனுடைய அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்னைக்கு நம்ம ஜூன் மாத பலன்கள் அதை பற்றி பேச போகிறோம். ஒவ்வொரு மாதமும் 12 கிரகங்கள் நகர்ந்து கொண்டே தான் இருக்கு. அதோடைய இம்பேக்ட் என்பது ஒவ்வொரு மனிதருடைய வாழ்க்கையிலும் கண்டிப்பாக இருக்கும், சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கும். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பேச போகிறது ஜூன் மாதம் 12 ராசிகளுக்கும் என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இந்த வருஷமே ஒரு முக்கியமான வருஷம். இதில் ஒவ்வொரு மாதங்கள்லையும் ஒவ்வொரு சிறப்புகள் இருக்குது. 9 கிரகமும் நகரக்கூடிய ஒரு ஆண்டு இந்த ஆண்டு. இது ஒரு சிறப்பான ஆண்டு. அந்த வகையில் மேஷராசி என்பவர்களுக்கு ஜூன் மாத பலன்கள் எப்படி இருக்குன்றதை பற்றி பார்ப்போம். இந்த மாதம் தொடங்கும் போதே மேஷராசி என்பவர்களுக்கு தன்னுடைய ராசிநாதன் சுகஸ்தானத்தில் நீச்சம் பெற்று வரக்கூடிய ஒரு நிலைமை. 2ஆம் இடத்துல சூரிய புதன், ராசியில சுக்கிரன், மற்றபடி பெரிய கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய எப்பவுமே நம்ம பெரிய கிரகங்களை தான் கணக்கில் எடுத்துக்கணும்னு சொல்லுவாங்க. அதில் சனி, குரு, ராகு, கேது, இந்த 4 பேரை தான், இந்த 4 பிளேயர்ஸ் இவங்க தான் ரொம்ப முக்கியமான ஒவ்வொரு மனிதருடைய லைஃப்ல ப்ளே பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். அதில் சனீஸ்வர பகவான் தற்சமயம் திருக்கணித பஞ்சாங்கப்படி பெயர்ந்து மீனராசியில் இருக்காரு. கேது 2 பஞ்சாங்கப்படியுமே பெயர்ந்து சிம்மத்துக்கு வந்தாச்சு. ராகு அதே மாதிரி வக்ரம் பெற்றக்கூடிய கிரகமான ராகு கும்பத்துக்கு வந்தாச்சு. இப்போ மேஷராசியை பொறுத்த வரைக்கும் 5ல் கேது, 11ல் ராகு, 12ல் சனி, அதே மாதிரி ராசிநாதன் சுகஸ்தானத்தில் நீச்சம் மற்றும் குரு பகவான் 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு பெயர்ந்திருக்கிறார். இந்த நிலைமை மேஷராசிக்கு என்னெல்லாம் செய்யும்? நல்லதா 3 பாயிண்ட் பார்ப்போம். எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அது ஒரு 3 பாயிண்ட் சிம்பிளாக தெளிவாக பார்ப்போம். மேஷராசிக்கு இந்த 11ல் ராகு, எப்பவுமே ராகு 3, 3, 6, 11, 12 இந்த இடத்துல இருக்கும் போதே ராகுவுடைய தாக்கம் பாசிட்டிவாக அதிகமாக இருக்கும். மேஷராசியை பொறுத்த வரைக்கும் ஜூன் மாதம் தொடக்கத்திலேருந்தே எதிர்பாராத பொருள் வரவுகள் அதிகமாக இருக்கும். எதிர்பாராத என்ன சொல்கிறது, பண வரவு, எந்த விஷயத்தில் கடனில் லாக் ஆனது, இந்த மாதிரி பெரிய ஃபண்ட்ஸு இதெல்லாம் ரிலீஸ் ஆகும். மூத்த சகோதரர்கள், அதே மாதிரி 2ஆம் திருமணம், இதையெல்லாம் காத்திருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் மூத்த சகோதரருடைய அன்பு, நட்பு, உறவு இதெல்லாம் கிடைக்கும்னு ஒரு பக்கம் பார்க்கும்போது, இந்த 2வது மேரேஜ், இன்னைக்கு 2வது மேரேஜ் பண்ணாத ஆள் தான் நம்ம தேடணும். பண்ணுற ஆள் தான் எல்லாருமே இருக்காங்க. ஸோ அந்த செகண்ட் மேரேஜ் காத்திருக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் நடக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அது மாதிரி 12ல் சனி இருக்கும்போதே ஒரு விஷயம் கன்ஃபார்ம்டாக சொல்ல முடியும். இந்த மேஷராசியில் ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு ரொம்ப எதையுமே செட் ஆகாமல் இருக்கக்கூடியவங்க பல பேர் நினச்சிருப்பாங்க, நம்ம பேசாமல் அப்ராடு போயிடலாம்ப்பா, ஏதோ ஒரு வேலை அங்கே பார்த்து செட்டில் ஆகிடலாம் அப்படி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, அந்த அப்ராடுக்கு உண்டான ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ண வேண்டிய டைமு ஜூன் மாதம். நினச்சி நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ஷூராக கிடைக்கும். அதே மாதிரி அப்போ 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் 3க்கு பெயர்ந்தார் அப்படின்னு சொன்னால், அது எப்படின்னா, கொஞ்சம் இந்த பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எல்டர் பிரதர்ஸ் இல்லை, யங்கர் பிரதர்ஸு, எல்டர் சிஸ்டர்ஸ் இல்லை, யங்கர் சிஸ்டர்ஸு, இவங்களோட கொஞ்சம் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பிரிந்த உறவுகள் ஒன்றாக சேரலாம். ஆனால் ஃபினான்ஷியலாக கொஞ்சம் ஃபேமிலிக்குள்ளே சச்சரவுகள் வரக்கூடிய நிலைமைகள் நடக்கலாம். இந்த மாதிரி சமயங்களில் தான் நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த பெத்த அப்பா அம்மாவுக்கு, இந்த கூட பிறந்தவங்களுக்கு இதெல்லாம் செலவழிக்கிறதுக்கெல்லாம் கணக்கெல்லாம் பார்க்கக்கூடாது. அதே மாதிரி கட்டின பொண்டாட்டிக்கு, நம்ம பெத்த குழந்தைங்களுக்கு, இவங்களுக்கு செலவு பண்ணுறதுலாம் கணக்கு பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. அந்த மாதிரி பார்த்தா அந்த ஃபேமிலியில் பெரிய அளவிலான ப்ராப்ளம்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்கும். மேஷராசியை பொறுத்த வரைக்கும் எதில் கவனமாக இருக்கணும்னா, பணம் கொடுக்கல் வாங்கல் இந்த விஷயங்களில் அதிகமான கேர்ஃபுல்னஸ் தேவை. அதே மாதிரி இருக்கிற வேலையை விட்டுட்டு வேணுமென்ட்டே நான் இன்னொரு வேலையை பிடிக்க போகிறேன் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. பிரச்சனை இருக்குது உங்களுக்கு உண்மையாகவே அப்படின்னா வேறு ஜாபை தேடலாம். அதே மாதிரி முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த 1 சைடு லவ், இந்த 2 சைடு லவ் இருக்கிறவங்களாம் தைரியமாக போய் ப்ரப்போஸ் பண்ணிங்கன்னா சக்ஸஸ் ஆகிடும். மனசுலேயே வச்சுட்டு, அதாவது வாயில் உள்ளேயும் முழுங்கவும் முடியாமல் வெளில துப்பவும் முடியாமல் இருக்கக்கூடியவங்களுக்கு இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஜூன் மாதம் காதல் திருமணத்தில் முடியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஒருதலை காதல் இருதலை காதலாக மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு.
ஒட்டு மொத்தத்தில் மேஷராசி அன்பர்களுக்கு ரிலீஃப் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக ஜூன் மாத பலன்கள் வருகின்றது. 4 நாளைக்கு இப்போ மேலே போயிருந்ததுன்னா பாகிஸ்தான் இருக்கிற இடம் தெரியாமல் போயிருக்கும். ஏன்னா நம்ம 23 நிமிஷத்தில் 9 ஏர்பேஸ் அடிச்சிருந்தோம், ஒரே நாளில் ஒரு நைட்டில் அடிச்சிருந்தோம். ஸோ அதுக்கு மேலே அவங்களுக்கு டேமேஜ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ வந்து பாகிஸ்தான் வந்து ஏர்பேஸ்லாம் ஒன்றும் பெருசாக கிடையாது. அவங்களோட F-16 வந்து 2 F-16 அடித்ததான் நான் கேள்விப்பட்டேன் ஏர் டு ஏர் காம்பேட்டில். அதை தவிர நம்ம அவங்களோட ஹேங்கர் அடிச்சிருக்கோம். ஹேங்கரில் வந்து நிறைய ஃபைட்டர் ஜெட்ஸை நிறுத்தி வச்சுருப்பாங்க. அதில் எத்தனை டேமேஜ் ஆகிருக்குன்றது நம்மளுக்கு தெரியாது. அவங்க அதை உண்மையும் சொல்ல மாட்டாங்க, அவங்க பொய்யிலேயே வளர்ந்தவங்க. ஸோ அது செத்த பாம்பு. இனிமேல் வந்து பாகிஸ்தானை வந்து பற்றி பேசுகிறதுல பிரயோஜனம் இல்லை. இந்த விஷயம் இந்த நடந்ததுக்கு அப்புறமா சைனீஸோட எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வந்து, அதாவது அந்த ரேடார் சிஸ்டமாக இருக்கட்டும், அவங்களோட PL-15 அப்படிங்கிற அந்த மிசைல் சிஸ்டமாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து இன்டாக்டாக கிடச்சிருக்கு நம்மளுக்கு. அதாவது கிளப்பி விட்டுருக்கானுங்க, வெடிக்காமல் பொத்துன்னு வந்து பஞ்சாபில் விழுந்திருக்கு. அதாவது நம்ம தீபாவளிக்கு வெடிக்கிற சிவகாசி ராக்கெட் கூட ஒழுங்காக போய் வெடிக்கும், இதோட பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணும். அந்தளவுக்கு கேவலமான ஒரு பொருள் தான் சைனீஸ் பொருட்கள்ன்றது ப்ரூவ் ஆகிடுச்சு. ஸோ அவங்களோட ஈகோ வந்து இப்போ ட்ரிகர் ஆகிருக்கு. டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த HQ-9 அப்படிங்கிற அவங்களோட ரேடாரை வந்து கிட்டத்தட்ட ஒரு 12 நாடுகள் வாங்குறதா இருந்தாங்க. இப்போ அதெல்லாம் வந்து கொஷின் மார்க் ஆகிடுச்சு. இந்த அவங்களோட JF-17 வந்து நம்ம அடிச்சிருக்கோம், 2-3 அடிச்சிட்டோம் போல் இருக்கு. இப்போ அவங்களோட அந்த செங்குடு அப்படிங்கிற கம்பெனி தான் அந்த JF-17ஓட மேனுஃபேக்சரர். அந்த கம்பெனியோட ஷேர்ஸ் வந்து அதில் பாதாளத்தில் போயிடுச்சு. ஸோ அவங்களோட ஈகோ வந்து ட்ரிகர் ஆகிருக்கு. ஸோ இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, எப்படி டிஸ்டர்ப் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுல ஒரு பெரிய கொஷின் இருக்குது. ஸோ அதுதான் இப்போது நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். பட் இந்தியா வந்து இதுக்கு மேலே வந்து வளர்ச்சி பாதையில் தான் போகும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஏன்னா நம்ம ஒரு ரியல் வார் சுச்சுவேஷனில் நம்மளோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படிங்கிறத நம்ம காமிச்சிட்டோம். ஸோ எல்லா விதத்துலேயும் சரி, இந்தியா வந்து இந்த வருஷம் முடியட்டும் பாருங்கள், அதுக்கப்புறத்துலேருந்து இந்தியாவோட வளர்ச்சி எப்படி இருக்குன்றது நீங்கள் பாருங்கள். ஸோ நம்ம ஆல்ரெடி ஒரு நிகழ்ச்சி பண்ணியிருந்தோம் இதுக்கு முன்னாடி. அதில் வந்து நான் ஒரு கேள்வி கேட்டுட்டேன், ஏன் இந்த மாதிரி வந்து இந்தியாவுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்காக வந்து ஒரு குழந்தைய ஏன் மறுபடியும் அமிச்சாங்க, இந்தியர்களுக்கு ஏன் இப்படி இருக்காங்க, மனசில் ஈரம் இல்லையான்னு கேட்டேன். அதுக்கு வந்து அவ்வளோ கமெண்ட்ஸ், ஏமா அது உன் வீட்டில் நடந்ததா தெரியும், அப்படி இப்படியெல்லாம் சொன்னாங்க. அதுவும் இன்னொருத்தவங்க பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏன்னா ஃபெமினிசம் பேசுறது அந்த பொண்ணு அப்படின்னாங்க. நான் அது வந்து பொன் குழந்தைய ஆண் குழந்தைய அது பார்க்கல, அது ஆக மொத்தத்தில் ஒரு குழந்தை அப்படிதான் நான் பார்த்தேன். என்னோட கேள்வியில் தப்பு இருக்குன்னு நீங்கள் சொன்னீங்க. ஆனால் நான் ஒரு மனிதாபிமானமாக தானே நான் கேட்டேன், அதில் என்ன தப்பு இருக்குது? இல்லைம்மா, தப்பு இருக்குன்றது இல்லைம்மா. முதல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, எல்லாத்தையும் விட தேச பாதுகாப்புன்றது ரொம்ப முக்கியம். ஓகேவா? அந்த குழந்தை ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்திருக்கலாம், பட் அந்த குழந்தை கூட வந்து அவங்க அப்பா அம்மா யார், அவங்க மேபி ஒரு ஏஜெண்ட்டாக இருக்கலாம், பாகிஸ்தானோட ஏஜெண்ட்டாக இருக்கலாம், இல்லைன்னா வந்து ஒரு தீவிரவாதியாக கூட இருக்கலாம், அந்த குழந்தையோட பேரை வச்சுட்டு கூட உள்ளே வந்திருக்கலாம். அவனுங்க என்ன வேணாலும் பண்ணுவானுங்க, எதை வேணாலும் பணையம் வச்சு உள்ளே வருவானுங்க. ஸோ அதனால தான் நான் சொன்னேன், வந்து இதெல்லாம் நம்ம இந்த நேரத்தில் பார்க்கக்கூடாது, மற்ற நேரத்தில் பார்க்கலாம். ஒரு நேஷ்னல் செக்யூரிட்டி அப்படிங்கிற நேரத்தில் வந்து நம்ம எல்லாரும் ஒன்றா நிற்கணும். நீங்கள் பார்த்தீங்களன்னா இப்போது நம்ம தமிழ்நாட்டு முதல்வருக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்குது, ஐடியாலஜிக்கல் டிஃப்ரென்சஸ் இருக்குது. அப்படி இருந்தாலும் அவர் கூடிய தூக்கிட்டு நடைப்பயணம் போனார் இந்த போருக்காக. ஏன்னா நான் வந்து என்னோடய சப்போர்ட்டை காட்டுறேன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அசாசுதீன் ஓவைசியாக இருக்கட்டும், உமர் அப்துல்லாவாக இருக்கட்டும், சரத் பவாராக இருக்கட்டும், எல்லாருமே வந்து ஒன்றா நின்னோம். ஒன்றா நிற்க வேண்டிய நேரம் இது. அதே மாதிரி தேச பாதுகாப்புன்னு வரும்போது இப்போ நம்ம 30 நாளில் வந்து இந்த பங்களாதேஷிஸ்லாம் வெளியேற்றணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டர் ஒன்று போட்டிருக்காங்க. இப்போ நம்ம இப்போ என்ன சார் இது வந்து மனிதாபிமான அடிப்படையில் நீங்கள் வந்து பண்ணலையே அப்படின்னா, அதெல்லாம் கிடையாது. தேச பாதுகாப்புன்னு வந்துருச்சுன்னா இதெல்லாம் பண்ணி தான் ஆகும். MCR Pure Cotton Club, formals and casual shirts. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. சவுத் இந்தியாஸ் #1 travel brand. Meenakshi Faculty of Allied Health Sciences BSc Technology courses. Apply now.